சிறகேசா மன்னவா, இதுவரை எத்தனை பிரதேசிகளின் தலைகள் எண்ணப்பட்டிருக்கிறது? 10,000க்கு சரியாக இன்னும் 2402 தலைகள் தான் பாக்கி. என்னது, இவ்வளவு பாக்கியா? உடனே பூர்த்தி செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கட்டும். இடையில் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கிறது. இது பொடி விஷயம் மன்னவா, ஒரு நொடியில் முடிந்துவிடும். ஆனால் அடியேனுக்கு ஒரு சந்தேகம். சரிதான், வந்து விட்டதா உமக்கு வழக்கமான சந்தேகம்? என்னது? தானம் வழங்கும் பொழுது தங்கள் வருங்கால மனைவி பிரதேகளிடம் வண்டரும் கூடி பிரிந்ததுண்டா, தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா என்ற கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி பெற்றாளா? இங்க இன்னொரு முறை சொல். வண்டு மலரும் கூடி பிரிந்ததுண்டா, தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா? சிறகேசா, உமது மூளைக்கு சரியான வேலை தந்திருக்கிறேன். சபாஷ். புரிந்து விட்டது அவளுடைய சூழ்ச்சி. இதுவா அவளுடைய தந்திரம்? செத்து போனவனுடைய ஒரே தோழனை பரதேசி கோலத்தில் காண விரும்புகிறாளோ? ஐயோ பாவம், அந்த புத்தி கட்ட சிகாமணி நமது பேய்காட்டு சிறையில் இருக்கிறான் என்பது தெரியாது போல் இருக்கிறது உங்கள் வருங்கால மகாராணிக்கு. இப்போதே போய் அதை தெரிவித்து விடுகிறேன் அந்த சூழ்ச்சிக்காரிக்கு. பரதேசிகள் எல்லாம் அடித்து விரட்டுங்கள். இது என்ன மகாராஜா, கௌரி விரதம் முடிவதற்குள்? அடி கள்ளி, என்னையா ஏமாற்ற பார்க்கிறாய்? உங்களை எதற்காக நான் அனாவசியமா ஏமாற்றப் போகிறேன்? உன் காதலனின் தோழனை கண்டுபிடிக்க என் கஜானா செலவிலே 10,000 பரதேசிகளுக்கு அன்னதானம், என்னை மொட்டை பரதேசி ஆக்கிவிட்டு தோழனோடு தப்பியோட சரியான திட்டம். கேள்வியா கேட்கிறாய் பரதேசிகளிடம்? சிகாமணியை சந்திக்கத்தான இந்த சூழ்ச்சி. அவனை கண்டுபிடிக்கலாம் என்று கனவிலும் நினைக்க வேண்டாம். நினைக்கவில்லை, ஆனால் சிகாமணியை சந்தித்து விட்டேன். உன் சதியை அம்பலமாக்கினேன். என் காதலரின் காம்போஜ தேசத்திலிருந்து, என் பெற்றோரின் காந்தார தேசத்திலிருந்து சதுர்முக சேனைகளும் புறப்பட்டு விட்டன. அவைகளின் கோரப்பிடியிலே நீ சிக்கி தவிக்க போகிறாய். அதற்குள் என்னை மானத்தோடு அனுப்பி வைத்து விட்டால் நீ மன்னிக்கப்படுவாய். ஏன் மிரட்டுகிறாய்? உன் அர்த்தமற்ற மிரட்டலுக்கு அஞ்சுபவன் நான் அல்ல. பரதேசி கூட்டத்தில் நீ தேடி பார்க்கும் ஒரே புத்தி சிகாமணி என் பேய்காட்டு சிறைக்கோட்டையில் பொடி பொடி ஆகிறான். அடி சிகாமணி இழுத்து. என்னடா விழிக்கிறாய்? இழுத்துவா சிகாமணியை. உன் கௌரி விரதம் இன்றோடு முடிந்து விட்டது. இனி பத்தினி விரதத்திற்கு தயாராகிவிடு. வெகு சீக்கிரத்தில் திருமண நாள் நிச்சயிக்கிறேன். ராணி அல்லது அடிமை வாழ்வு. புரிந்தா? ராணி வாழ்வு. நான் மறுமுறை வருவதற்குள் முடிவு செய்தாக வேண்டும். சரி, போ உன் அந்தப்புறத்திற்கு. சிகாமணி என்னத்த சொல்றதுங்க? சிறையிலிருந்து சிகாமணி தப்பிச்சு போயிட்டான் மகாராஜா. சிகாமணி தப்பி விட்டானா? ஆஹா, அறிவு கட்ட பிண்டமை, இதை சொல்வதற்கு நேரம் பார்த்துக் கொண்டிருந்தாய். இல்லைங்க மகாராஜா, நீங்க தான் சாவகாசமா சொல்ல சொன்னீங்க. மூடு வாயை. ஆமாம், மூடு வாயை. என்ன ஆச்சரியம்! ஆடாது அசையாது அடியேன் உள்ளே ஆட்டம் கண்டு விட்டது. யாருங்க இவனை? உடனே சிறை அள்ளுங்கள். அங்கட்டம் தான பூஜையின் உள்ள அதுதான் நிறுத்தப்பட்டது. தம்பியை சந்தித்து ஒரு கண் குறிப்பு. நான் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்காது. நீயே சொல். இனிமே அப்படின்னா வயத்துல குத்தி போடுவேன். உங்க யோசனையும் நீங்களும். அதோ பூ விக்குது, கூப்பிடுங்க, எனக்கு வேணும். பொண்ணு பொண்ணு அவன் புருஷன் காதல வந்து குடிமையை பிச்சு போடுவான். பொண்ணா என்ன விலை? இது வேலைக்கு கொடுக்கறது இல்லம்மா. அப்ப சும்மா கொடுத்துட்டு போயேன். சும்மா கொடுக்கறேன். என்ன கிறுக்கா பிடிச்சு போச்சு? என்னம்மா இது? சும்மா கொடுக்க மாட்டேன், விலைக்கும் கொடுக்க மாட்டேன். அப்ப இதை எங்க எடுத்துட்டு போறேன்? நான் அரண்மனை அந்தப்புறத்துல தினசரி பூ கொடுக்கறவ, அதுக்காக எடுத்துக்கிட்டு போறேன். என்ன அரண்மனை அந்தப்புறத்துக்கு? சும்மா கிடையா, நல்ல மலை ஆடு மாதிரி வாயாந்துக்கிட்டு அரண்மனை கொண்டு போறதாமா? ஆமாம்மா, எனக்கு கொஞ்சம் கூட. ஐயோ பாவம், என் நாட்டு நீங்க ஒரு பொண்ணு தரதா. என்ன பெரிய சுட்டி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க?
என்ன அது கண்ணு ஊட்டிய தின்னுட்டியா? ஐயா 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 கூட விடு கூட விடு. ஏய் இந்த பூல என்ன வச்சிருந்த? உண்மை சொல்லு. அநியாயமா இந்த ஆடு மயக்கம் மட்டும் வந்துட்டாரே. அறிவாக மாறி காளியாயே, இந்த பூல ஒண்ணும் இல்லம்மா, இந்த பூ நல்ல பூவம்மா, என்ன விட்டுறமா, என் கண்ணல்ல. நீ உண்மை சொல்ல நான் விட மாட்டேன். சாமி சாமி, இந்த பூ நல்ல பூ சாமி. ஐயோ என்ன விட்டுறமா, என் தம்பியை கொண்டுட்டிய பாவி. இல்ல சாமி, தம்பி இந்த பூ நல்ல பூவம்மா. விடவா போறதில்ல அம்மா. இல்லம்மா, பூ நல்ல பூவம்மா. தம்பி என்னமா உங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம், அவன் செத்து போய் நடந்து வர்றான். இல்லன்னா என்ன ஆகும்? அடி பாவி. என்னாச்சு? உங்க ஆட்சி வீட்டுல அடைச்சு வாயா. அப்படி உனக்கு போறதுக்கு அபிப்பிராயம் இல்ல. இந்த பூவை மோதிரி. ஐயோ ஐயோ, 5 பஞ்ச பூரத்துல இப்பதான் இந்த கடைசியா ஒரு பூவை போகும். பூக்குடைய வை வைக்க கூப்பிடுவேன். வச்சுட்டியா? போ உள்ள போ. உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். போ உள்ள. உங்க அவனா மேகலா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு. எல்லா விஷயத்தையும் சொல்லு. அதையும் சொல்லு. அழகப்பா, நான் பெற்றவனே பழங்கொட்ட தலையா, அட நீ செத்து போனா நான் என்னடா செய்வேன்? மல்லி, முல்லை, ரோஜா, சம்பங்கி எல்லா பூவும் கொண்டாந்துருக்கேன். வேணும் மட்டும் எடுத்துக்காங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்படி சொல்லாதீங்கம்மா. உங்க புருஷனை நினைச்சு தலையில சூட்டிக்கங்க. உங்க வாழ்வெல்லாம் மணக்கும். இன்னும் தொந்தரவு செய்யாது. ஆமா ஆமா வேணும். கல்யாணி, மன்னர் எங்க இருக்கிறார் என்று பார்த்து விட்டு வா. சரிம்மா. மேகலா வா. மேகலா, நீ இருந்து விட்டதாக அல்லவா சொன்னார்கள்? நீ எப்படி இங்கு வந்தாய்? நான் வந்தது இருக்கட்டும், நீ எப்படி இங்கு வந்தாய்? அரியனுடைய அகமெல்லாம் பொறிக்கிறது மன்னவா. பார்ப்பவர்களை மயங்க செய்யும் உங்களுடைய அலங்காரம், அழகான கண்கள், ஆடை அணிகள், அத்தர் வாசனை ஆடவனாகிய என்னையே மயங்க செய்யும் பொழுது பெண்ணாகிய ரம்பை மயங்குவதற்கு கேட்க வேண்டுமா மன்னவா? அப்படியா பிரகேசா? வர்ணிப்பில் என்றையும் விட இன்று மிஞ்சிவிட்டீர். சீதாமணியை சந்திப்பதற்காகத்தான் தானம் வழங்கும் ஏற்பாடு கூட செய்தேன். அதையும் கெடுத்து விட்டான் அந்த பாவி. இப்போது சாவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த இக்கட்டான நிலையிலே எவரிடமும் எதையும் கேட்க முடியாது ஊண்டி கிளியாக இருக்கிறேன். ரம்பா, நடந்ததை பற்றி வருந்தி என்ன பயன்? நடக்க வேண்டியதை கவனிப்போம். முதலில் புவனேந்திர பூபதியை பாதாள குகையிலிருந்து காப்பாற்ற வழி என்ன? பாதாள மாளிகைக்கு போக வேண்டும் என்றால் பாதையை காட்ட மாயமோதிரம் தேவை. அது இப்பொழுது வீரகேசரின் விரலில் இருக்கிறது. மாயமோதிரம்? ஆமா, அந்த மோதிரத்திற்கு குறிப்பான அடையாளங்கள் ஏதாவது கூற முடியுமா? அடையாளமா? பச்சை நிற மரகத கல்லை சுற்றி வைரங்கள் புதிக்கப்பட்டிருக்கு. சேர சோழ பாண்டிய ராஜாதிபதிகள் அத்தனை பேருக்கும் நாங்களே நகனட்டு செய்து ಕೊಡುವುದು. ಮಹಾರಾಜಾವಾರಿಕೆ ಕಲ್ಯಾಣ ಮಂದ ಹೇಳಿದರು. ಇಂಥ ಮಂಚಿ ಸಮಯಲ್ಲೂ ನಮ್ಮ ನೆಲ್ಲ ಸರಕನ್ನು ರಾಜ ಹತ್ರ ಸೂಪಿ
వ్యాపారం చెయ్య చాలా కష్టపడి వందిరుకు ಹೌದು ಹೌದು ಮಹಾರಾಜ ಬಾರಿಕೆ ಪ್ರಿಯ ತರುವ ವೈರಗಳು ವೈಡೂರ್ಯಗಳು ಕೆಂಪುಗಳು ಕೋಮೇದಗಳು ಕಳುಗಳು ಅನ್ನಿ ಉಂದಿ ಮಹಾರಾಜ ದಯచేసి చూపి ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಬೇಕು ನನ್ನ ಹತ್ರ ಇಕ್ಕ ಚರಕು ಮಾದರಿ ಬೇರೆ ಎಂದೇ ನೋಡುವುದು ಸಾಧ್ಯವಲ್ಲ ಮಹಾರಾಜ ಹೌದು ಎಲ್ಲ ಅಸಲ್ ಹೌದು யாரிடத்தில் கதை அளக்கிறாய்? பூக்கடையிலே பூமணத்தை பற்றி பேச வந்திருக்கிறாய். இந்த காந்தக்கல் மோதிரத்தை போல எந்த நாட்டிலும் எப்போதும் நீ பார்த்திருக்க முடியாது. இது என்ன மகாராஜா சர்வ சாதாரண மோதிர ನನ್ನ ಹತ್ರ இருக்கிற மோதிரங்கள்லாம் நீர் ನೋಡಿದೆ எல்லாம் வாங்கிடுவீங்க ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಕಲ್ಲಿನೊಳಗೆ ಎಣ್ಣೆ ಇರುತ್ತದೆ ಅದೇ ಕಲ್ಲು ಮಂಗಿ ಕಾಣಿಸ್ತೆ ಇಲ್ಲಿ ಕೊಡ್ರಿ ಶುದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀನಿ అవును మహారాజా ಯೋಜನೆ ಬೇಡ ಮಹಾರಾಜ ಹೊಸು ಮೋದರಲಾಗ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀನಿ మహారాజా 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 ఈ వైరమాల చూస్తారా ఈ రత్నమాల చూస్తారా ఇది మీ రాణి చూస్తే ఆమె కోపం గిప్ప అంత పోచి మోహం ఎక్కువ అవుతుంది ఈ వసీకరణ రత్నహార రాణి వేస్తే నువ్వు చెప్పింది మాట ఆడింది ఆట அப்படியா? అవును அப்படியானால் நீயே அவரிடம் காண்பித்து வா. இந்த சிறுவனை ரம்பையின் அந்தப்புறத்திற்கு அனுப்பிவிட்டு வா. రంబయ్య அவளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போய் வா. అవును అవును హౌదు హౌదు பயப்படாது, நன்றாக சுத்தம். నేను రత్న వ్యాపారి ఇల్లే మా యజమా అక్కడ రాజాకిట్టే ఉంగర వ్యాపారం. నేను అమ్మాయి గారికి రత్నహారం చూపడానికి వందిరికే. రత్నహారం, వజ్రహారం, మేఘలాహారం. ఓ మేఘలాహారమా లలిత, ఇని నీ పోగల மேகனா நம்பா உட்கார் மேகனா. நம்பா மோதிரத்தை கைப்பற்றி விட்டு. அப்படியா? மோதிரத்தின் உலகை இந்த எண்ணெய் எல்லாம் போயிடுச்சான்னு வெளிச்சத்துல நோடுத்தினி வித்தியாசம் ஏன்னு நினைச்சு பேடுறீ. మహారాజా నేను పోయిన పని అయిపోయింది. ನೋಡಿದಿರಾ ಮಹಾರಾಜಾ, ನೋಡಿದಿರಾ మహారాజా எங்க மால மகத்துவம் చూసిరా? மகாராணி గారు ఇప్పుడే உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க. என்னை உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறாளா? சாபாஷ். சிறகேசா, இவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தலுப்பு. மன்னவா, சிகாமணியை பிடிக்க வேண்டாமா? சந்தர்ப்பம் தெரியாத முட்டாள், அதை நீர் பார்த்துக் கொள்ளும். நான் ரொம்ப பார்த்து வருகிறேன். ரம்பா 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 ரம்பா. வந்து விட்டீர்களா? நான் சொல்லி அனுப்பியது உடனே வந்து விட்டீர்களே. நான் பாக்கியசாலி. சாதாரணமாக வரவில்லை ரம்பா, ஓடோடி வந்தேன். நீயே அழைப்பதாக கேள்விப்பட்டவுடன். ரம்பா, இந்த ரத்தன அட்டிக்கு உனக்கு பிடித்திருக்கிறதா? 30,000 பொன் என்றான். மனமகிழ்ச்சியோடு கொடுத்து அனுப்பினேன். நானும் மனதார ஏற்றுக்கொண்டேன். என் விருப்பத்தை புரிந்து கொள்ளும் விவேகம் உங்களிடம் இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது ரம்பா. இனி அரைக்கணம் கூட நாம் புரியக்கூடாது. ரம்பா, காதல் உலகிலே சஞ்சரிக்க வேண்டியவர்கள் தானே நாம். நாளை இரவு எனக்கு தனிமை இல்லை, உனக்கு தவிப்பில்லை. இங்கே ஓயாது இசை முழங்கும், அரையெங்கும் இன்பம் விளங்கும். உண்மை என் உள்ளம் மகிழ்ச்சியால் உந்துகிறது. நம்பலாமா நான்? ஆண்கள் எப்போதுமே சந்தேக பிறவிகள் தான். உங்கள் அன்பு உள்ளத்தை மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் தான். நம்புகிறேன், கட்டாயம் நம்புகிறேன். என்னை நம்புவது உண்மையானால் தயவு செய்து இன்று ஒரு நாள் மட்டும் நான் காளி கோவிலுக்கு போய் வர அனுமதி தாருங்கள். ரம்பா,
தனியாக நீ செல்வது இதுதான் கடைசி தடவை. இனி அடுத்து எங்கு விஜயம் செய்தாலும் அருகிலே நான் அமர்ந்திருக்க படவரிசை புடைசூழ பல்லக்கிலே பவனி வருவோம். நான் வரட்டுமா? நீங்கள் வெளியே நிற்கலாம். நான் பூஜை முடித்துக் கொண்டு வருகிறேன். இளவரசி, பூஜாரியை காணமே. பரவாயில்லை. தேவி, தயாபரி, இதுதான் எனக்கு துணை தாயே. தந்திரம் போட்டிருக்கிறது. சொல்லியிருக்கின்றார்கள். மண்ணோடு மண்ணாவான். அதிலும் உயிர் தப்பினார். அடுத்து வரும் சந்திர கிரகண நாளன்று நடுநிசி நேரத்திலே இங்கார் அறையிலே. யார் நீ? என்ன உணர்கிறாய்? உணவில்லை, மதிக்கட்ட மனிதனே. அவர்களை எச்சரித்து அவர்கள் உயிரை காப்பாற்றி விடலாம் என்று எண்ணுகிறாயா? இந்த தெய்வ ரகசியத்தை வெளியே சொன்னால் உடனே கல்லாக மாறி விடுவாய். கவனம் இருக்கட்டும். மகாராஜா, ரம்பாதேவியார் சிகாமணியுடன் தப்பிச் சென்றார்கள். அதே குலக்கிரவரை சென்று பிடித்து வந்தோம். அப்படியா? மோசக்காரி, உன்னை என்ன செய்கிறேன் பா. நல்லா, அவர்களை இன்னும் காணவில்லையே. அதோ மேகலா, வந்து விட்டீர்களா? ரம்பையை வீரகேசரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். ரகசிய வழியாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும். வாருங்கள், மெல்ல நமது ஆட்களை அழைத்துக் கொண்டு சீக்கிரமாக வந்து
காட்டாத்தை எதிர்க்க வரும் நாணலே புகழ போகும் துன்ப மலரே துர்மார்கனே உன்னை நரகத்திற்கு வழி அனுப்புகிறேன் பார். சுவாமி இங்க கட்டு அப்படி மேல அதிகாரம் ரெண்டு கண்ணையும் பிடிக்க போனா கூடா போயிட்டு இந்த கண்ணை பிடிங்க இங்க வச்சு இந்த கண்ணை பிடிங்க இங்க வச்சு கண்ணே மணியே தேனே மானே போயா போயா நீங்க சண்டை போடுங்கய்யா சண்டை போடுங்க ரம்பா சிப்பாய் சிப்பாய் ரம்பா ரம்பா துர்மார்கனே உன் முடிவு காலம் நெருங்கிவிட்டது. உன்னை வழியனுப்ப வந்திருக்கும் மேகலாவை பார். மேகலா